ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரமல் புட்டிங் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இது ப்ரிப்பேர் பண்ண வெறும் 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஃபஸ்ட்டு நல்லா திக்கான பாலை எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் பால் வேணும். இதுக்கு தண்ணி பால் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக புட்டிங் வராது கடைசியில். ஸோ திக்கான பாலை எடுத்திங்கன்னா நல்லது. இது ஒரு பேனில் ஊற்றிட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் இது நல்லா கொதித்து வர. அதுக்குள்ளே நம்ம இந்த கேரமல் புட்டிங் மிக்ஸ் பார்க்கலாம். இது Weikfield பிராண்டு, 45 ருபீஸ் ஆகுது 65 கிராமுக்கு. அப்ராக்சிமேட்டாக ஒரு 6 to 7 கப் கேக்ஸ் மாதிரி ஷேப்பில் வரும் இது. ஸோ இதுக்குள்ளே பேக் பாருங்கள். இதை கட் பண்ணிங்கன்னா உள்ளே கேரமல் டாப்பிங் வச்சுருக்காங்க. இந்த பேக்கெட்டில் கேரமல் டாப்பிங் இருக்குது. இதை ஒரு வார்ம் வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க பேக்கெட்டோட. ஏன்னா உள்ளே டாப்பிங் திக்காக இருக்கும். நமக்கு போர் பண்ணணுன்னா கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் வார்ம் வாட்டரில் வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் உள்ளே வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டைமில் பால் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கேரமல் புட்டிங் மிக்ஸை ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஒரே டைமில் ஆட் பண்ணால் சரியாக மிக்ஸ் ஆகாது, கட்டியாயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஃபைனலாக நல்லா கோல்டன் கலரில் இந்த பால் மாறிடும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இதை மீடியம் ஃப்ளேமில் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். பால் காய்ச்சறதுக்கு 5 நிமிஷம் ஆயிருக்கும். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இதை இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான், இது ப்ரிப்பரேஷன் டைம் இதோட ஓவர். ஸ்பீடாக கிளறி விடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மெதுவாகவே கிளறி விடலாம், அடிப்பிடிக்கக்கூடாது. இதில் இந்த மிக்ஸ் திக்காலாம் ஆகாது, பால் மாதிரியே தான் தண்ணியாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுடலாம். அந்த டைமில் நம்ம மோல்டு எடுத்துக்கலாம். நான் சிலிக்கான் மோல்டு, அலுமினியம் மோல்டு ரெண்டுமே எடுத்திருக்கேன். ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பொதுவாக சிலிக்கான் மோல்டில் செஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ இதில் கேரமல் டாப்பிங் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போர் பண்ண போகிறோம். பாருங்கள், வார்ம் வாட்டரில் வச்சதுனால கொஞ்சம் நல்லா லிக்விடாக இருக்குது. போர் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போது பால் நல்லா ஆறணுன்னு இந்த மோல்டில் பார்த்து ஊற்றுங்க. வேகமாக நம்ம ஊற்றும் போது அந்த கேரமல் பாலோட மிக்ஸ் ஆகிடும். அது நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் கேரமல் மேலே மெதுவாக பாலை போர் பண்ணுங்கள். அலுமினியம் மோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கடைசியாக புட்டிங் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கத்தி வச்சு நம்ம ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டு தான் எடுக்க முடியும். சிலிக்கான் மோல்டுனா ரொம்பவே ஈஸி. ஆனாலும் உங்கள்கிட்ட எது கிடைக்குதோ அதை ட்ரை பண்ணலாம் நீங்கள். இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 2 hours கழித்து இந்த மாதிரி எடுத்துடலாம். நல்லா செட் ஆயிடுச்சு இப்போது புட்டிங் மிக்ஸு. முதல்ல பால் மாதிரி இருந்தது, இப்போ நல்லா செட் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எல்லா மோல்டையும் ரிமூவ் பண்ணிடலாம். சிலிக்கான் மோல்ட்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. நீங்கள் சும்மா அதை டேப் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்துடும். இதில் பாருங்கள், ஈஸியாக வந்துடுச்சு. அந்த ஷேப்லாம் கரெக்டாக வந்திருக்கு. ஓரத்தை லைட்டாக இப்படி தூக்கி விட்டு வச்சாலே போதும், அதுவே விழுந்துடும் கீழே. கேரமல் புட்டிங் ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு. அலுமினியம் மோல்டில் அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு வராது. கொஞ்சம் ஷேப் மாறி இருக்கு எனக்கு. நல்லா சாஃப்டான கேரமல் புட்டிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.